மிஷன் மேக்கரில் காபி டீ குடிக்கிறீங்களா? பின்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? இன்றே நிறுத்துங்கள், பின்விளைவுகள் கன்ஃபார்ம். அலுவலகத்தில் இருக்கும் காபி மிஷினில் அடிக்கடி காபி குடித்தால் அது மாரடைப்பு அபாயத்தை அதிகரிக்க செய்யும் என்று புதிய ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் காபி மிஷின் இருப்பது மிகவும் பொதுவாகிவிட்டது. காபி குடிப்பது மனநிலை மேம்படுவது மட்டுமல்லாமல் ஆற்றலையும் தரும். அலுவலக காபி இயந்திரத்தில் இருந்து பிளாக் காபி, பால் காபி, கேப்புச்சினோ குடிக்க விரும்புவார்கள். ஆனால் உண்மையில் அலுவலக காபி இயந்திரத்திலிருந்து ஒரு நாளைக்கு பலமுறை காபி குடித்தால் அது உங்களது ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், மிஷின் காபி குடித்தால் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமீபத்தில் வெளிவந்த ஆய்வு ஒன்றில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வீட்டில் தயாரித்து குடிக்கும் காபியை விட அலுவலகத்தில் இருக்கும் மிஷின் காபியில் உடலில் கெட்ட கொழுப்பு அளவு அதிகரிக்கும், மோசமான தீங்கு விளைவிக்கும் சேர்மங்கள் இருப்பதாக புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது. எனவே மிஷின் காபியை தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் கொழுப்பின் அளவு அதிகரித்து இதய ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர். 14 அலுவலகங்களில் இருக்கும் மிஷின் காபி மாதிரிகளை பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதை வீட்டு காபியுடன் ஒப்பிட்ட போது அலுவலக மிஷின் காபியில் அதிக அளவு காஃபெஸ்ட்ரால் மற்றும் கவிஹோல் இருப்பதை கண்டுபிடித்தனர். இது உடலில் அதிக அளவு கொழுப்பு மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் காரணியாகும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அல்லது அதற்கு மேல் காபி குடித்தால் உங்களை அறியாமலேயே உங்களது உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்று ஆய்வு கூறுகிறது. அசிடிட்டி பிரச்சனை அதிகரிக்கும். அலுவலக மிஷின் காபி உங்களை சுறுசுறுப்பாகவும் விழிப்பாகவும் வைத்திருக்க தூண்டும் என்றாலும் அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக குடித்தால் பதட்டம், நரம்பு பிரச்சனையை ஏற்படுத்தும். சர்க்கரை நோய் மற்றும் எடை அதிகரிப்பு. சில சமயங்களில் மிஷின் காபியில் சர்க்கரை மற்றும் சிரப்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். எனவே இதை நீங்கள் தொடர்ந்து அதிகமாக குடித்து வந்தால் எடை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இது தவிர நீரிழிவு நோய் வருவதற்கு வழிவகுக்கும். மேலும் இந்த காபி குடித்தால் நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை ஏற்படலாம். காபி குடிப்பதால் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். ஐரோப்பிய தடுப்பு இதயவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் நாள் ஒன்றுக்கு 2 முதல் 3 கப் காபி குடிப்பவர்களுக்கு காபியை குடிக்காதவர்களை விட இதய நோய் மற்றும் ஆரம்பகால இறப்பு ஆபத்து குறைவாக இருப்பதாக கண்டுபிடித்துள்ளனர். எனவே கூடுமான வரையில் காபி, தேநீர் வெளியில் சென்று பருகுவதையும் நிறுத்திவிட்டு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான இயற்கை பானத்தை குடிக்க பழகுங்கள். சில நாட்கள் நமக்கு ஏதோ இழந்தது போன்ற உணர்வு வரும். அதனை சற்று கட்டுப்படுத்திவிட்டு இதுபோன்று செய்து பாருங்கள். நாளடைவில் அதன் பழக்கம் நின்று போய்விடும். நமக்கே தெரியும் உடலில் ஏற்பட்டிருக்கும் நல்ல மாற்றம். ஏன் இனி தாமதம்? உடனே முடிவெடுங்கள். நீண்ட ஆயுளை பெறுங்கள்.